ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு சாக்லேட் ரெடி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் மேலே இருக்க தோல் எல்லாமே சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீசஸ்லையுமே ஃபோக் வச்சு நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. 4 சைடுமே நிறைய ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு பீசஸ் எடுத்து ஹோல் போட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்து ஒரு பீஸில் வந்து ஒரு 20க்கு மேலே இருக்கணும். அந்தமாரி போட்டிங்கன்னா தான் சுகர் சிரப் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ ஹோல் போட்டிருக்கேன்னு. இதில் சரியாக தெரியல, இன்னொரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஹோல் போட்டிருக்கேன். 4 பக்கமுமே திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் சுகர் சிரப் வந்து உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெத்தலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம். அந்த சுண்ணாம்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஹோல் போட்டு வச்சுக்கோங்க பீசஸில், அதை எடுத்து இதில் போட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 10 மணி நேரத்துக்கு நடுவில் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 10 மணி நேரத்துக்கு ஊறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்டிப்பாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சுண்ணாம்பில் ஊற வச்சதால் ஒரு 4-5 வாட்டி தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து சுகர் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்க பூசணிக்காய் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ சுகர் சிரப்பில் போட்டு சுகர் சிரப் கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் வந்து கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது பொறுமையாக கொதித்து சுகர் சிரப் எல்லாம் அந்த ஹோலுக்குள்ளே போயிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாசனைக்கு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பாகுப்பதம் வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கான பாகுப்பதம் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே பிக்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.